نحمده ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரிகளே இந்த ரமலான் மாதத்தில் ஆரம்ப 5 நாட்களில் ஒவ்வொரு நபித்தோழர்கள் சம்பந்தமாக நாங்கள் படிக்க வேண்டும் என்றதன் அடிப்படையில் இதுவரைக்கும் 4 நபித்தோழர்களை நாங்கள் படித்து முடித்திருக்கிறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், அபூதர் ரலியல்லாஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள். இந்த 4 பேரிலும் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் படிப்பினையை கண்டோம், ஏதோ ஒரு வகையில் ஒரு முன்மாதிரியை கண்டோம். இன்றைய தினம் ஆண்களில் அல்லாமல் பெண்களிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தொடர்புகள் சம்பந்தமாகவும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மூலம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் சம்பந்தமாகவும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம், அதாவது நபித்தோழர்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற இறுதி தினமான இன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பந்தமாக உங்களிடத்திலே ஒரு சுருக்கமான ஒரு தெரிவை தரலாம் என்று நினைக்கிறேன். சகோதரர்களே, ஏனைய சம்பவங்களில் எல்லாம் ஒரு ஆண்மகன், அதாவது ஒரு நபித்தோழர் என்ற அடிப்படையில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு இடம் பிடித்திருந்தாலும் உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றில் ஒரு பெண்ணுக்கு ஆண்களுடைய பங்கு போன்று ஒரு பங்கு கொடுக்க முடியும் என்று சொன்னால் அது ஒரு சில நபித்தோழர்களுக்கு மாத்திரம்தான். ஒரு பெண்ணுக்கு ஆண்களுடைய பங்கு போன்று பங்கு கொடுக்க முடியும் என்று சொன்னால் அது நபித்தோழி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு மாத்திரம்தான். ஒரு சிலர் தான், அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தான் உட்படுத்தப்பட வேண்டும். காரணம் என்னவென்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய இயல்பான நிலையே ஒரு வீரமிக்க நிலையாக இருந்தது. இந்த வீரம் தான் கடைசியிலே ஜமல் யுத்தத்துக்கு தான் தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய நிலைமைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தள்ளியது. பிற்காலத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு அவர்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தலைமையில் நின்று அந்த யுத்தத்தை வழிநடத்தக்கூடிய நிலைமைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தள்ளியதற்கான காரணம் அவருடைய இயல்பிலே இருந்த அந்த வீரம் தான். வீரமான பேச்சு, வீரமான பதில். இந்த தலைப்புக்கு போவதற்கு முன்னால் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அந்த வீரமான ஒரு செயலை பதித்திருந்தார்கள் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். ஸைனப் பின்த் ஜஹஷ் வந்து, நபியே, கொஞ்சம் நீதியாக நடக்குமாறு உங்களது மனைவிமார்கள் கேட்டுக் கொள்கிறார்கள். அபூபக்கருடைய மகளுடைய விஷயத்திலே நீதியாக நடக்குமாறு உங்களது மனைவியர்கள் உங்களிடத்திலே கேட்கிறார்கள். இன்ன அஸ்வாஜக யுனாஷித்னகல் ஆதில ஃபீ பின்தி அபீ குஹாஃபா, அபீ குஹாஃபாவுடைய மகளை நீதியாக நடக்குமாறு வேண்டுகிறார்கள். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை பக்கத்துல இருந்துகிறார்கள். அந்த டைம்ல ஸைனப் ரலியல்லாஹு சொல்றாங்க. சொன்னது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ்வோட பேசும்போது கடுமையா பேசுறாங்க. அது என்ன, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களோட மட்டும் நீங்க கூடுதலா எனக்கு காட்டுற மாதிரியும் அவர்களோட கொஞ்சம் கூடுதலாக நடந்து கொள்ற மாதிரி பிடிக்கிறது சொல்லி கொஞ்சம் கூடுதலா பேசுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பேசல. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆயிஷா எழுப்பினாங்க, எழுப்பி பேசுறாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? ஹத்தா அஸ்கதத்ஹா, ஸைனப் ரலியல்லாஹு வாயடைத்து இருக்கின்ற வரைக்கும் பேசிக்கிட்டே போறாங்க, பதில் சொல்லிக்கிட்டே போறாங்க.
ஜெயினப் ரலியல்லாஹு வாயை மூடி இருக்கின்ற வரைக்கும் என்ன செய்றாங்க, சொல்லிக்கிட்டே போறாங்க. எல்லாம் முடிஞ்ச போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹா இப்னத்து அபீ குஹாஃபா, இவர் அபூபக்கருடைய மகள் சொல்றாங்க. முடிஞ்ச உடனேயே ஆயிஷா இருக்காங்க அபூபக்கருடைய மகள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நம்ம சொல்லுவோம் நம்ம யாரோட மகன் தெரிய மாட்டேன், அது மாதிரி இது அபூபக்கருடைய மகள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு விதமான திறமை இருந்ததைத்தான் நபி அவர்கள் இந்த வார்த்தை மூலம் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வரலாற்றில் வித்தியாசமான படிப்பினைகளையும் இன்னும் நபி அவர்களுடைய உள்ளரங்கமான வாழ்க்கையில் நடந்த நிறைவான நிகழ்வுகளையும் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூலம் தான் எங்களுக்கு கிடைத்ததை நாங்கள் காண்கிறோம். பெண்களிலேயே ஹதீஸ்களை அறிவிப்பதிலேயே முன்னிலையில் நின்ற ஒரு பெண்மணி என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே வைத்து ஹதீஸ்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய அறையில் இருந்து அதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அபூ ஹுரைராவை வந்து பார்க்கிறார்கள். அபூ ஹுரைரா போய்விட்டார். அங்க இருக்கிறவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா இன்னைக்கு நிறைய ஹதீஸ்களை சொல்லிக் கொண்டிருந்தார், நான் சொல்லுவதற்கு வந்து நபி அவர்கள் இப்படி பட என்று ஹதீஸ்களை சொல்லவில்லை என்று சொல்லுவதற்கு நான் வந்தேன், அவர் போய்விட்டார் என்று சொல்கிறார். அப்படி சொல்றதான் வந்தேன், அபூ ஹுரைரா போய்விட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு 4 ஹதீஸ் சொல்லுவாங்க, 5 ஹதீஸ் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 20-30 என்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லக்கூடியவராக இருக்கவில்லை என்று சொல்வதற்கு வந்தேன், அதுக்கு முன்னால் அபூ ஹுரைரா போயிட்டாரு. அப்ப அந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சு ஹதீஸ்கள் சம்பந்தமான அறிவும் ஒரு வீரமும் இருந்தது. இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6வது வயதிலே திருமணம் முடிக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு 6 வயது இருக்கின்ற பொழுது ஒப்பந்தம் நடக்கிறது, திருமண ஒப்பந்தம். 9 வயதிலே மனைவியாக குடும்பமாக ஒன்று சேர்க்கிறார்கள். இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய திருமணம் சம்பந்தமாக நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்து விட்டார்கள். கொஞ்சம் முன்னுக்கு பாருங்க, முன்னுக்கு அழைக்கிறவங்க முன்னுக்கு வரலாங்க, பின்னுக்கு அழைக்கிறவங்க முன்னுக்கு வரலாம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தவுடன் ஹவுலா பின்த் ஹக்கீம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் திருமணம் முடிக்க கூடாதா என்று கேட்கிறார்கள். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், யாரை திருமணம் முடிப்பது என்று. இம்மா பிக்ரன் வ இம்மா தையிபன். ஆயிஷா அதாவது ஹவுலா சொல்கிறார், ரெண்டில் ஒருவரை, ஒன்றோ அதாவது கன்னிப்பெண்ணை அல்லது ஒரு விதவை பெண்ணை. அவர் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யாரு கன்னிப்பெண் யாரு விதவை பெண்ணு? விதவை பெண் என்றா சௌதா, கன்னிப்பெண் என்றா ஆயிஷா என்றார். பேசுங்க என்றார் ரசூலுல்லாஹ். பேசுங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்ங்களா பேசல, ஹவுலாவா வந்து சொல்லி பேசுங்கன்னு சொல்றாங்க. அப்ப முதலா போறா, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போய் ஒரு சந்தோஷமான செய்தியோடு வந்திருக்கிறேன். என்ன செய்தி என்று சொல்லி உம்மு ருமான் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்மா அவட்ட போய் சொல்றாங்க, என்ன செய்தி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை திருமணம் பேசுகிறார்கள், முடிப்பதற்கு திருமணம் பேசுகிறார்கள், மனம் பேசுகிறார்கள் என்று சொல்லி இந்த ஹவுலா அந்த உம்மு ருமானிடத்திலே சொல்கிறார்கள். அப்ப இருக்கட்டும், அவர் வரட்டும், யாரு அபூபக்கர் வரட்டும், அதுக்கு போல பேசுவோம்ன்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வந்த உடனே அவர் கேட்கிறாரு, எப்படி இவர் அவருக்கு அதாவது சுலக்கு பூன் கரி நல்ல சங்கையான ஒரு சமனான ஒரு அந்தஸ்துக்கா முடிச்சு கொள்வோம். ஆனா ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? நாங்க வாக்களிச்சுக்கிறோம், ஒரு முக்கியமான ஒருவருக்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம், ஆயிஷாவை முடித்து தருவதாக வாக்களித்திருக்கிறோம். முதலாவது அங்க போய் பேசிட்டு வாரோம் சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போய் விஷயத்தை கேட்டா அவங்க 2 பேரும் மனைவி கணவனும் கலந்துரையாடி வந்து சொல்றாங்க, நாங்க ஒரு விஷயத்தை பயப்படுறோம். என்ன பயப்படுறோம்? என்ன மகனை உங்களோட மகளுக்கு முடிச்சு தந்தா
உங்களோட மகள் எப்படி இஸ்லாத்துல இருக்கிறாவோ அது கொண்டு எங்களோட மகனை நீங்க அது பக்கம் திருப்பிடுவீங்கன்னு பயப்படுறோம். அப்ப குபுர் இஸ்லாம் ரெண்டு முடிக்கலாம் என்று இருக்கக்கூடிய காலகட்டம். காவிரில் இருக்கிறவங்களும் அதாவது அந்நிய மார்க்கத்தில் இருக்கிறவங்களும் என்ன செய்யலாம், முஸ்லிம்களை முடிக்கலாம் என்று இருக்கக்கூடிய மக்கா காலகட்டம். உங்களோட மார்க்கத்துக்கு திருப்பிடுவோம் என்று நாங்க பயப்படுறோம், அதனால நாங்க என்ன செய்யல, முடிச்சு தர விரும்பலன்னு சொல்றாங்க. அப்ப அபூபக்கர்லாம் உள்ளம் வெளியாயிட்டு வீட்டுக்கு வந்தவங்க ஹவுலா பார்த்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நான் ஓகேன்னு சொல்லுங்க, திருமணம் முடிப்பதற்கு அனுமதி என்று சொன்னு சொல்லுங்க. முடிச்சாச்சு. நேர போறா ஹவுலா, சவுதா ரலியல்லாஹு வீட்டுக்கு போறா. அவர் வாப்ப வந்து வயசு போனவரா இருக்கிறார். வீட்டுக்கு போய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுதாவை மனம் பேசுகிறார். அப்ப சவுதாட்ட விருப்பம் கேட்கப்பட்டது. சவுதா நான் விருப்பம் சொல்லப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சவுதா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரே நேரத்தில் நபியோடு முடிக்கிறார். சவுதாவையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரே நேரத்தில் முடிக்கிறார்கள். ஆனால் சவுதாவோடு தான் வாழ்ந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு 6 வயசு, சவுதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் குடும்பம் நடத்தி வாழ்ந்தார்கள். இப்ப நீங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய திருமண நாளுடைய ஆரம்பம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற எத்தனை வயசு தெரியுமா? கிட்டத்தட்ட 18-17. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிற பொழுது 18 அல்லது 17 அல்லது 19 இந்த மூன்றுக்குள்ளதான் வரலாற்றை நாம பார்க்க முடிகிறது. அந்த இளம் வயசுல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறார்கள். அப்ப அந்த பெண்கள் எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு யாரையும் என்ன செய்யலாது, திருமணம் முடிக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் யாரையும் திருமணம் முடிக்க முடியாது. உங்க உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களோட தாய்மார்கள். இதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய திருமண வரலாற்றுடைய ஆரம்பம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து, உரீதுகி ஃபில் மனாபி தலாத்தயா, திருமணம் முடிச்சவங்க சொல்றாங்க, கனவிலே நான் உங்களை 3 முறை காட்டப்பட்டேன். ஆயிஷாவே, கனவுல 3 முறை நீங்க எனக்கு காட்டப்பட்டீங்க. ஜானி பிகில் மலக், மலக்கு வருவார். ஃபீ சரகத்தி மின் ஹரீர், பட்டாடையால போத்திய நிலைமையில் உங்களை கொண்டு வருவார். பயக்கூடு ஹாதி இம்ராது, இது உங்களோட மனைவி என்று சொல்லுவாரு. எனக்கு யாருன்னு விளங்காது. நான் கனவுல பாட்சி வச்சு அப்படியே திரையடிக்கு பார்ப்பேன், நீ இருப்பாய். நீங்க இருந்தீங்க 3 முறை, நீங்க தான் செஞ்சீங்க இருந்தீங்க. அப்ப நான் சொல்லிக் கொண்டேன், எனது இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த ஒரு விஷயமாக இருந்தால் அல்லாஹ் இதை நடத்தி வைப்பார் என்று நான் சொல்லிக் கொள்வேன். இது யார்கிட்ட சொல்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார்கள். புகாரியில் வரக்கூடிய சம்பவம். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் ஆயிஷா ரலியல்லாஹு முடிக்க போறாங்க செய்தி ஆரம்பத்துல நேரத்தோடய ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்தி அது கிடைக்கும். அடுத்ததாக எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு மதித்திருந்தார்கள், ஆயிஷாவுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் இடம் இருந்தது என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு பெரிய ஒரு ஆதாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, யா ஆயிஷ், நபி அவர்கள் ஆயிஷாவை இறக்கமாக ஆயிஷ் என்று கூப்பிடுவார்கள். ஆயிஷா இல்லாமல் ஆயிஷ் என்று சொல்லி கூப்பிடுவார்கள். ஏ ஆயிஷே, ஹாதா ஜிப்ரீல் யுக்ரியுக ஸலாம், யுக்ரியுக ஸலாம். ஆயிஷாவே, இந்த ஜிப்ரீல் உங்களை பார்த்து இப்ப சலாம் சொல்றாரு. ஜிப்ரீல் உங்களுக்கு சலாம் சொல்லுகிறார் அப்படின்றாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, வ அலைஹிஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அவர் மீது சாந்தியும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் உண்டாவதாக என்று சொல்லிட்டு, தரா மாலா ஆலா, நான் காணாதையெல்லாம் நீங்கள் காண்கிறீர்கள் நபி அவர்களே, நான் காணாதெல்லாம் நீங்கள் காணுகிறீர்கள் நபி அவர்களே என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க. இப்ப ஜிப்ரீல் ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சலாம் சொல்றாங்க என்று சொன்னா அதுல ஒரு அந்தஸ்து கட்டாயம் என்ன செய்யணும், இருக்கணும். இல்லாம என்ன செய்ய முடியாது, சொல்வதற்கு வாய்ப்பு குறைவு. இந்த ஹதீஸ் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த இடத்தையும் அல்லாஹ்விடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இருக்கக்கூடிய இடத்தையும் காட்டக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஆயிஷா ரலியல்லாஹு வாழ்க்கையிலே முக்கியமாக சொல்லி காட்ட வேண்டிய பகுதிகளை இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நான் ஒவ்வொன்றாக எடுத்து காட்டுகிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில் நடந்த ஒரு மிக வேதனையான ஒரு சம்பவம்.
கவலையான சம்பவம் கூட அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவதூறு சொல்லப்படுற சம்பவம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவதூறு சொல்லப்படுகிற சம்பவம். யுத்தம் ஒன்றுக்கு போய்விட்டு வருகின்ற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் லேட் ஆகிவிட்டார்கள். அதாவது ஒன்றுக்கு போனது அப்படியே மாலை கொடுத்து மாலையை தேர்றதுல லேட் ஆகிட்டாங்க. ஆயிஷா வந்து பார்க்கறாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஆயிஷா வந்து பார்க்கறாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஆயிஷா அங்கனிக்கே தூங்கிக்கிறா, யாராவது அடையாளம் தேடி வருவார்கள் என்பதற்காக அங்கே எழுந்துக்கிறாங்க. யாரும் வரல. சஃப்வான் பின் முஅத்தில் படையுடைய பின்பகுதியில வாராரு. வந்த ஒரு கருப்புருவம் விளங்குது. கிட்ட போய் பார்த்தா ஆயிஷான்னு வணங்கிட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சவுண்டோட ஆயிஷா முடிச்சிட்டாங்க. வேற ஒன்றும் அவர் பேசல. ஒட்டகத்தை படிக்கிறாரு. ஆயிஷா நாங்க ஏறுறாங்க. சஃப்வான் பின் நடப்பிச்சு என்ன செய்யறாரு, கூட்டிக்கிட்டு வராரு. நடப்பிச்சு கூட்டிக்கிட்டே வராரு. இப்படி கூட்டிக்கொண்டு வந்த நேரத்தில் மதீனாவுக்குள்ள நுழைகின்ற நேரத்தில் உபை இப்னு சலூல் போன்ற முனாஃபிக்கள் இதை காண்றாங்க. இதுதான் நல்ல சந்தர்ப்பம், அவதூறு சொல்வதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது ஒரு இட்டுக்கட்டை சஃப்வான் பின் முஅத்திலுக்கும் ஆயிஷாவுக்கும் இடையே ஒரு சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு இட்டுக்கட்டை பரப்பி விடுறார். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெரியாது. அப்ப நைட்ல வச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒன்றுக்கு போறதுக்காக வீட்டை விட்டு வெளியே இறங்குறாங்க. ஒன்றுக்கு ரெண்டுக்கு போற நைட்ல தான் போவாங்க. அப்ப பக்கத்து வீட்டு அவருடைய சொந்தக்காரர் உம்மு மிஸ்தாவுடைய தாயோட என்ன செய்யறாங்க, வெளியிறங்கி போறாங்க. இப்படி வெளியிறங்கி போகின்ற நேரத்தில் இப்படி அதாவது அந்த இடத்தை விட்டு வெளியிறங்கி போன நேரத்துல திடீரென ஒன்றுக்கு போயிட்டு வார டைம்ல அவன் தனிக்கு விட பாக்குறான். உம்மு மிஸ்தரோட அவன் தாய் தனிக்கு விட பாக்குறான். அந்த நேரத்துல மிஸ்தரோட அந்த அந்த தாய் சொல்ற தாய் தான் மிஸ்தர் நாசமா போயிட்டான். அவங்க கேட்கறது, எப்படி பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்ட ஒரு சாமியை நீங்க எப்படி பேசுறீங்க, பேசாமவா? இரண்டாவது தடை கூட பாக்குறா, தாய் தான் மிஸ்தர் நாசமா போயிட்டாங்க. அப்ப ஏன் பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்ட ஒரு நபித்தோட கேசரிக்கன்னு கேட்கிறாங்க. இப்படி மூன்று முறை சொன்னோன்னே மக்கள் என்ன பேசுறாங்க உனக்கு தெரியாத ஆயிஷாவேன்றான். மக்கள் என்ன பேசிக்கிறாங்க ஆயிஷாவே உனக்கு தெரியாதா, என்ன பேசிக்கிறாங்க? நீயும் உங்களுக்கும் சஃப்வான் பின் முஅத்திலுக்கு இடையிலும் ஒரு தவறான தொடர்பு ஏற்பட்டதாக பேசிக் கொள்கிறார்கள். அவளை தகத்ததும் ஆயிஷா கேட்க, அப்படியெல்லாம் பேசிக்கிறாங்களா? அதுல எனது மகனும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அதை கேட்டு பதத்திர விஷயத்தில் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட எனது மகன் மிஸ்தமும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். இதை கேட்ட உடனே ஆயிஷா தாங்க முடியல. ஒரு புதிய இப்படி ஒரு மெசேஜ் நடந்திருக்கிறாரு. அவ அந்த செய்தியை தலையிலே போட்டிருக்கல. ஓடி போய் கட்டு அந்த படுக்கையில புகுந்து அழுகிறான். கொஞ்சம் நீண்ட நேரமா அழுகிறான். இப்படி எல்லாம் நடந்திருக்கிறான்றதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தோடனே ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கிறாங்க. நான் என்னோட தந்தை தாயை பார்க்க போன அனுமதிக்காங்க. ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்குறாங்க. ஆயிஷா சொல்றாங்க, என்னோட நோக்கம் தாயிட்ட தந்தையிட்ட போய் இந்த செய்தியை உறுதிப்படுத்திக்கிறது. உண்மையிலே இப்படி மக்கள் பேசுறாங்களா? அங்க போறாங்க. போய் கேட்டாங்க அபூபக்கர் அவரோட தாய் உம்முமாட்ட கேட்கிறாங்க, என்ன மக்கள் எல்லாம் இப்படி பேசிக்கிறாங்க? அபூபக்கர் ஒன்றும் பேசல, தாயும் ஒன்றும் பேசல. ஆயிஷா இவங்களும் நம்பிட்டாங்க, இவங்களும் நம்பிட்டாங்க. ஆயிஷா உம்மா பாப்பா சொல்றாங்க, அதாவது நான் இப்பொழுது எந்த நிலைமையில நீங்க இருக்கிறீங்க தெரியுமா? நான் இப்ப இந்த மாதிரி தவறான தொடர்பில் ஈடுபட்டேன் என்று சொன்னார். நான் ஈடுபடல, ஆனா ஈடுபட்டேன் என்று சொன்னா நீங்க உண்மைப்படுத்துவீங்க. நீங்க உண்மைப்படுத்துற மனநிலையில தான் இருக்கிறீங்க. அல்லாஹ்வுக்கு தெரியும் நான் அப்படி எல்லாம் ஈடுபடல. ஆனா நான் அந்த மாதிரி தவறான தொடர்புல ஈடுபடல என்று சொன்னா உண்மையிலே நான் ஈடுபடல, ஆனா அப்படி ஈடுபடலன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அப்படிதான் குற்றம் செஞ்ச மாட்டினா குற்றத்தை செஞ்சான்னு சொன்னா ஏற்றுக்கொள்வோம், இல்லைன்னு சொன்னா விசாரணை, இல்லைன்னு சொன்னா விசாரணை. அப்படி நீங்க செய்வீங்க. எனக்கும் உங்களுக்கும் நல்ல உதாரணமாக நான் எதை காண்கிறேன் தெரியுமா? யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரது பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தை தான். அப்ப ஆயிஷா நல்லா சொல்றாங்க, அந்த டைம்ல எனக்கு பெருசா குர்ஆன்லாம் ஓத தெரியாது, கொஞ்சம் தான் சூறாக்கள் பாடம். அவர் சொல்றா கொஞ்சம் தான் பாடம் என்று சொல்லி போட்டு சொல்றா, அதாவது வல்லாஹுல் முஸ்தஆன் வலா மா தஸிபூன் ஃபஸபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன் வலா மா தஸிபூன்.
அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன். நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்று யக்கூப் சொன்ன வார்த்தையை தான், யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்ல முடியும். சொல்லிட்டு நான் போய் படுக்கை விழுந்து அழுதேன். எந்த அளவுக்கு அழுதேன் தெரியுமா? போகின்ற கண்ணீர் துளிகள் என் கண்ணங்கள் உணராமல் இருந்தன. அதாவது கண்ணீர் துளி போறது விளங்கு, கொஞ்சம் கொஞ்சமா இருந்தா போறது விளங்காத அளவுக்கு வேகமா என்ன செஞ்சுச்சு, அந்த அளவுக்கு நான் அழுதேன். அப்படியே கண்ணீர் எல்லாம் வத்தி போயிட்டு, கண்ணெல்லாம் வாரி காஞ்சி போயிட்டு, இந்த மாதிரி நிலைமையில ரசூலுல்லாஹ் என்கிட்ட வந்தாங்க. ரசூலுல்லாஹ் என்னோடு இருக்கக்கூடிய அன்பை என்னால் காண முடியவில்லை, நேசத்தை என்னால் காண முடியவில்லை. எப்படி ஆயிஷே சுகமா இருக்கிறான்னு கேட்கறதுக்கு பதிலா வீட்டுல இருக்கிறவ அவங்களை பார்த்து கைபத்திக்கும் அவங்க எப்படி சுகமா இருக்கிறாங்களா என்றுதான் நபி அவர்கள் கேட்பார்கள். என்னிடத்தில் எதுவும் கேட்க மாட்டார்கள். எனக்கு வேதனையாக இருந்தது. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் அப்படி அழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் அன்சாரி பெண் ஒருவர் என்ன வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டுக்கு வந்து என்னோட தோழி அவரோட நம்பி வந்து பேசுவதற்காக பக்கத்துல வந்து இருந்தான். நானும் மோத்த பார்த்துட்டு அழுகிறேன். ஒரு பெண்ணுக்கு அவதூறு ரசூலுல்லாஹ்வோட மனைவி ரசூலுல்லாஹ்வோட காலகட்டம் எப்படி இருந்தீங்க பாருங்க. முகத்தை பார்த்துட்டு அழுதோம், கண்ணீர் வடித்தோம். என்னால ஒன்றும் பேச முடியவில்லை, அவளாலே ஒன்றும் பேச முடியல. ரெண்டு பேரும் அழுது கொண்டே இருந்தோம். அந்த நிலைமையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்தில் வந்தார்கள். அனுமதி கேட்டு எனக்கு பக்கத்துல வந்து அமர்ந்தாங்க. அமர்ந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு தஷஹது ஓதினாங்க. ஓதி போட்டு என்ன கேட்டாங்க, ஆயிஷாவே இன்குந்தி பரீஅத்தன் ஃபஸயுபர்ரிஉல்லாஹ், நீங்க தூய்மையான பெண்ணாக இருந்தால் அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான். வ இன் குந்தி அல்மம்தி பிஷைஇன் மின தம்பி ஃபஸ்தக்பிரில்லாஹ் வ தூபி இலைஹி ஃபஇன்னல் அப்த இன் அத்தரஃப வ தாப அல்லாஹு அலைஹி. அதாவது என்ன சொல்றாங்க தெரியுமா? அது ஆயிஷாவே, சரி நீ தூய்மையாக இருந்தால் அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான். ஆனா நீ வந்து தூய்மை இல்லாம பாவம் செஞ்சிருந்தால் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுக்கங்க. ஏன்னா ஒரு மனிதன் தௌபா செஞ்சால் அல்லாஹ் தஆலா மன்னிப்புக்கு தயாராக இருக்கிறான். ஆயிஷா நமக்கு பாவம் செஞ்சிருந்தால் என்ற வசனம் என்னால அதுவே தவறும். கடவுள் அப்படி சொன்னா மனைவி விட்டுருக்கும். அதோட போய் ரசூலுல்லாஹ் ஒன்றும் ஆயிஷா ஒன்றும் பேசல, மறுபடியும் விழுந்தாங்க. வேற பேச முடியவில்லை, மறுபடியும் அழுகிறார். அவர் சொல்ல ஒவ்வொரு தடவை சொல்லுவார், அழுகின்ற நேரத்தில் என் கண்களில் ஓடுகின்ற கண்ணீர் துளிகளை நான் உணர முடியவில்லை. அவ்வளவுக்கு நான் அழுகிறேன், அழுது கொண்டே இருந்தேன். என்ன அல்லாஹ் ஒரு வசனம் இறக்கல, 2 மாசமா வகை வரல. ரசூலுல்லாஹ் வந்து இருந்தாங்க, வார்த்தை விட்டாங்க. ரசூலுல்லாஹ் வந்து கொண்டிருந்தார்கள், வீட்டுக்கு வருவதை விட்டு விட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் பண்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க, என்ன செய்தது இவ்வளவு விஷயத்துல என்றாங்க. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் வன்னிசா கதி, பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா உங்களை என்ன செய்யல, உலகத்துல ஒரு நெருக்கமான நிலையில ஆக்கல, தலாக் பண்ணிருக்கேன்றாங்க. அவர் விபச்சாரம் செய்யறத பத்தி நான் சொல்லல, இதை விட்டுருக்கேன்றாங்க. பிரச்சனை ஒண்ணு வாங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் சரியா பண்ணல. ரசூலுல்லாஹ் அதுக்கு பின்னால ஸைனப் பின்த் ஜஹ்ஷ கூப்பிடுறாங்க. ஆயிஷா நம்ம சொல்றா, வகியல்லதி கானத் துசாமி, என்னோடு அடிக்கடி போட்டி போடக்கூடியவளாக அவதான் இருந்தா. எல்லா விஷயத்தையும் அவதான் போட்டி போடுவா, பின்னால் வர போட்டி போடக்கூடியவளாக இருந்தா. அதனால ஆனால் அந்த நேரத்தில் ஸைனபை அல்லாஹ் பாதுகாத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, அஹ்மி சம்இ வ பஸரி, எனது செவியையும் எனது கண்ணையும் நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். வமா அலிம்து அன்ஹா இல்லா கைரா, அவளை பற்றி நல்ல விஷயம் எதுவும் தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது என்று சொல்லி நான் ஸைனப் சொல்லிட்டார். ஆனால் மறுபடியும் ரசூலுல்லாஹ் ஒவ்வொருத்தராக கேட்கிறாங்க, வீட்டில் உள்ள வேலைக்காரத்தை கேட்கிறாங்க, அலிரான்ட்ட கேட்கிறாங்க, ஸைனப் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. 3 சஹாபாக்கள் இதாகப்பட்டாங்க. ஹம்னா பின்த் ஜஹ்ஷ், ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் தங்கச்சி, ஹஸ்ஸான் பின் சாபித் நபி அவர்கள் கூறுகின்ற கவிஞர், மிஸ்தஹ் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் சொந்தக்காரர். இவங்க வந்து இந்த கதையை வாங்கி பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஊரு கதை வீட்டுக்கு வரது குறைஞ்சிச்சு. ஆயிஷாவுடைய வாழ்க்கை அழுகையாக போய்கிட்டு, கண்ணீராக போய்கிட்டே இருக்குது. 2 மாதங்கள கற்பனை பண்ணி பாருங்க. அவர் இழக்க போற கணவன் யாரு? உலகத்திலேயே மிகச்சிறந்த நபி. அப்படி ஒரு கணவனை இழக்கிறது ஒரு பெண்மணிக்கு தாங்க முடியுமா? முடியாது. தனது தாயும் தந்தையும்
அது அபூபக்கர் ரசூலுக்கு அடுத்து சிறந்தவர். அவர் தன்னோட கோச்சத்தை தாங்க முடியுமா? முடியாது. இப்படி ஒரு வேதனையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம், ஆயிஷாவுடைய காலம் போகுது. இப்படி இருக்க போல ஒரு முறை அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருன் லக்கும். அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறான். எவர்கள் எல்லாம் இந்த இட்டு கட்டப்பட்ட செய்தியை சுமந்து கொண்டு வந்தார்களோ அவர்களில் ஒவ்வொருவருக்கும் தண்டனை உண்டு. லா தஹ்ஸபு ஷர்ரன் லக்கும், அந்த கூட்டத்தை பற்றி நீங்கள் கெடுதி என்ன வேண்டாம், அது உங்களுக்கு நலவென்று நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன வணங்கிட்டவர் யார் யாருன்னு, அதனால நலவென்று நினைச்சுக்கங்க. யார் யாரெல்லாம் இந்த பாவத்தில் பங்கெடுத்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பங்கு உண்டு என்ற வசனம் தடையிட்டு அல்லாஹ் தஆலா கேட்கிறார். வலவுலா இன் சமயத்துமு தன்னல் முஃமினூன பி அன்ஃபுஸிஹிம் கைரா வகாலு சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அஸீம். மூமின்கள் இந்த வசனத்தை, இந்த சம்பவத்தை கேட்டவுடன் சுப்ஹானல்லாஹ், இட்டு கட்டு, எங்களுக்கு இதை பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்று சொல்லி இருக்க கூடாதா? அல்லாஹ் என்று சொல்லி இருக்க கூடாதா? இப்படி நீங்க சொல்லி இருக்கிறவே, இது தலக்கவுன உபி அல்சனத்திற்கும் வத்தகூலுன பி அஃப்வாஹிக்கும் வாலைஸலக்கும் பிஹி இல்முன் அது வதஹ்சபுனஹு ஹய்யினன் வஹுவ இன்தல்லாஹி அஸீம். அல்லாஹ் தஆலா சொல்றார், நீங்க காதால எடுத்து நாவால சொல்லி பேசி திரிவீங்க, இது லேசான விஷயமா நினைச்சீங்க, அது அல்லாஹ்ட்ட மிகவும் பாரமானது. யாயிதுக்குமுல்லாஹு வ தஊது லிமித்லி அபதன் இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌம். நீங்கள் மறுமை நாளையும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் இது போன்ற ஒரு விஷயத்துக்கு மறுபடி வீடுவதை நான் எச்சரிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா வசன ரசூலுல்லாஹ் சந்தோஷமா ஓதுவாங்க. அல்லாஹ்வுடைய வகி உண்மையானது என்ன தெரியுமா? 2 மாதம் தன்ன மனைவிக்கு அவதூறு குற்றச்சாட்டு வந்தா பொய் சொல்ற நபியா என்ன செய்யணும்? ஒரு கிழமை பொறுத்து மக்கள்கிட்ட நல்லெண்ணத்தை ஏற்படுத்திட்டு அடுத்த கிழமை சொல்லியிருப்பாரு. 2 மாசம் அந்த நிலைமையாகுது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் வராங்க, வந்து சந்தோஷமா சொல்றாங்க, அல்லாஹு ஃபவல்லஹி, அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்தி விட்டார் ஆயிஷா. அல்லாஹ் தஆலா உங்களை தூய்மைப்படுத்தி விட்டார் ஆயிஷாவை என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆயிஷாவே, அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்தி விட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவளோட தாய் சொல்றாங்க, ஆயிஷா தாய் சொல்றாங்க, பூமி போங்க, எழுப்பி போங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, அவர் நன்றி செலுத்துறாங்க. ஆயிஷா சொல்றா, அவர்கிட்ட நான் எழுப்பி போக வேண்டிய எந்த தேவையும் எனக்கு இல்லை, அவரிடத்தில் எழுப்பி போக வேண்டிய எந்த தேவையும் எனக்கு இல்லை, நான் அல்லாஹ்வுக்கு தான் நன்றி செலுத்துறேன். இதான் ஆயிஷா அவரோட ரோசமும் இல்லை. நான் நன்றி செலுத்த வேண்டிய அல்லாஹ்வுக்கு, இவற்றை எழுப்பி போக வேண்டிய எந்த தேவையும் எனக்கு இல்லை என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவ்வளவு வேதனை இருந்தது. இந்த சம்பவம் முடியும். இப்ப மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு குற்றவாளி, ஹஸ்ஸான் பின் தாபித் குற்றவாளி, ஹம்னா பின் ஜெய்ஸ் குற்றவாளி, 3 பேர் குற்றவாளி தானே. அப்ப ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த வீட்டிலே வாழக்கூடிய மிஸ்தாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் செலவழிச்சிட்டு வராங்க. அந்த மகளுக்கு அவதூறு சொல்லிட்டாரு. எப்படி செலவழிக்க மனம் வருமா? அபூபக்கர் ஆத்திரம் வருது. வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தாஹின் அபதா, இதுக்கு பிறகு மிஸ்தாஹுக்கு நான் செலவழிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணார். இதுக்கு பிறகு இந்த மாதிரி அவதூறு சொன்ன பிறகு மிஸ்தாஹுக்கு நான் செலவழிக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்றாங்க. அல்லாஹ் உடனடியாக வசனம் இருக்கா, வலா யத்தலி உல் ஃபضل மின்கும் வஸஅத் ஐயுல் உதுலில் குர்பா. அதாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்படி என்றால் உங்களில் வசதியுடையவர்கள், செல்வந்தமுடையவர்கள் ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ண வேண்டாம். கொடுக்க மாட்டேன். எப்படி அல்லாஹ் தஆலா தண்டனை வழங்குறான் பாருங்க. சத்தியம் பண்ண வேண்டாம், மன்னிச்சு விடுங்க, விட்டுருங்க. அலா துஹிபூன யஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அந்த வசனம் இறங்குறதா கடை. ஒரு செகண்ட் அபூபக்கர் தாமதிக்கல. வல்லாஹி இன்னி லஹிப்பு யஃபிரலி, அல்லாஹ் என்னை மன்னிப்பதை நான் விரும்புகிறேன், மௌத் வரைக்கும் செலவழிக்கிறேன். என்ன செய்றாரு? அல்லாஹ் என்னை மன்னிப்பதை விரும்புகிறேன், நான் தொடர்ந்து செலவழிப்பேன் என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செலவழித்தார்கள் என்ற சம்பவத்தை பார்க்கிறோம். அதுக்கு செலவழிக்கிறதாக வாக்களித்த சம்பவத்தை பார்க்கிறோம். அப்ப இது ஆயிஷா ரலியல்லாஹு வாழ்க்கையில நடந்த ஒரு மிக
மறக்க முடியாத ஒரு சம்பவம். எந்த அளவுக்கு ஆயிஷா சொல்லுவாங்க தெரியுமா? வரி வரியா சம்பவமா போனது வந்தது, அன்சாரி தோழி வந்தது, வெளியே போனது, கண்ணீர் போனது, எப்படி உறங்கினது, இதெல்லாம் சொல்லுவான். அந்த அளவுக்கு வேதனை. ஆனா ஒரு விஷயம் நீங்க வளர்க்கணும், இது ஆயிஷா அவங்க அல்லாஹ் செய்த அருள். ஆயிஷா எல்லாம் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வே தூய்மையாக்குவான்னு நினைச்சிட்டு இருந்தேன், எனக்காக வேண்டி வசனமே இருக்குவான்னு நான் நினைக்கல, எனக்காக வேண்டி ஒரு குர்ஆன் வசனமே எனக்கு என்னை தூய்மைப்படுத்துவான்னு நினைக்கல. அப்படி தூய்மைப்படுத்த அர்த்தம் என்ன? சொர்க்கவாதி அர்த்தம். அதுக்கு பிறகு மறுப்பு வரைக்கும் இந்த மாதிரி வேலைகள் நடக்காத அர்த்தம். இதுக்கு பிறகு இது மாதிரி குற்றச்சாட்டு வந்தா யாரை கொள்ளுவாங்க? விசாரணை இல்லாம குற்றச்சாட்டு கொள்ளுவாங்க. ஏன்? அல்லாஹ் தூய்மைப்படுத்திட்டார். அப்படி ஒரு சான்றிதழ் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். இது நம்ம ஆயிஷாரோட வாழ்க்கையில நடந்த மிக ஒரு கவலையான சம்பவம். அடுத்த பகுதி, ஆயிஷாரோட வாழ்க்கையில நபி அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் எப்படி ஒரு நல்ல உறவோடு இருந்தார்கள், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சந்தோஷமான பகுதி, கணவன் மனைவி கடையில் இருந்த நிம்மதியான சந்தோஷமான இன்பமான பகுதி. நம்மளுக்கெல்லாம் எத்தனை மனைவிமார்? எல்லாருக்கும் பெரும்பாலும் 4-8 இல்ல, 1 தான். செல்லரி மாசம் 15, 20, 25 இருக்கு. நிம்மதியா இருக்கிறமா சொன்னா ஏதாவது போட்டியில் வந்தா நிம்மதி இருக்கும், உண்மையா கேட்டா இல்ல இருக்கும். போட்டியில அல்ஹம்துலில்லாஹ் நாங்க அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மையில வேற தனிப்பட்டது கேட்டது எங்க நிம்மதி? ஒழுங்கா யோசிக்காம செஞ்சோம் முடிச்சிட்டோம்னு சொல்லுவோம். இப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஒன்று கவனிக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 மனைவியோடு ஒரு நேரத்தில் வாழ்ந்தார்கள். அது ஒரு மனைவி 9 மனைவியோடு ஒரு நேரத்தில் வாழ்ந்தாங்க. என்ன சந்தோஷம்! ஒரு மாதம் சாப்பிடுறதுக்கு இல்ல, ரொட்டி இல்ல, சுட்ட இறைச்சி இல்ல, அடுப்பு எரியறதுக்கு நெருப்பு இல்ல, ஆனா நிம்மதியும் சந்தோஷமும் சாதாரண ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு போல ஆயிஷாரல்லாஹ் நினைச்சிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒரு சந்தோஷம். நீங்க நினைச்சீங்களா ரசூலுல்லாஹ் அப்படி இருந்தாலும் வடமையா நடக்கிற எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு, ஆனா நிம்மதியா இருந்தாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசுறாங்க. பாருங்க எவ்வளவு இன்பமான கலந்துரையாடல் நடந்திருக்கிறது. நம்மளுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் உலகம் ஃபுல்லா தவா செய்யற பொறுப்பு இருந்துச்சு, எங்களுக்கெல்லாம் ஏரியா தவா செய்யற பொறுப்பு தான். அவர் ரசூலுல்லாஹ் உலகம் ஃபுல்லா தவா செய்யற பொறுப்பு. அவ்வளவு பொறுப்புல இப்படியான அழகான கலந்துரையாடல் எப்படி பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொல்றாங்க, மா யஃபா அலைய ஹீன தகூனு மின கதுபா வ ஹீன தகூனு மின ராதியா. நீங்க எப்ப கோபமா இருப்பீங்க, நீங்க எப்ப இரக்கமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆயிஷா. நீ என்னோட அன்பா இருக்கிறீங்களா கோபமா இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியும். ஆயிஷா என்று எப்படி யார சொல்லா? உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க என்னோட அன்பா இருக்கிறீங்க அல்லது கோபமா இருக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும் என்றாங்க. அதாவது சொல்றாங்க அப்படின்னு தெரியுமா? கோபத்தை அன்பை கூட அந்த பொம்பளை எப்படி வெளிப்படுத்திக்கிறாங்க. எங்களை பெண்கள் கோபத்தை வெளிப்படுத்தா தெளிவா கோபம் தெரியும், தெளிவா எனக்கு மட்டும் தெரியும். ஆயிஷா எப்படி வெளிப்படுத்தாங்க தெரியுமா? நீ கோபமாக இருந்தால் நான் வரப்பு இப்ராஹிமுடைய இறைவனுக்கு சத்தியமாக நீங்க சத்தியம் பண்ணுவீங்க. என்னோட இறக்கமா இருந்தா நான் வரப்பி முகமதுடைய இறைவனுக்கு சத்தியமான சத்தியம் பண்ணுவீங்க. இதை நீங்க கோபமா இருக்கிறப்ப இறக்கமா இருக்கிறப்ப என்னோட பேரை சொல்லி சத்தியம் பண்ணீங்கன்னா நீ என்னோட இறக்கமா இருக்கிறன்னு அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இறைவன் மீது சத்தியமானு சொன்னா கோபமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சதத்தை உண்மையை சொல்லிட்டீங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷாவோட பொலிசியது உண்மையை சொல்லிட்டீங்க. இன்னமா அஹ்து இஸ்மக, உங்களோட பேரை மட்டும் நான் இருக்கிறேன், உங்களை வெறுக்கல. அந்த டைம்ல உங்களோட பேரை மட்டும் தான் நான் வெறுப்பேன், உங்களை வெறுக்கவில்லை யார சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல முகமது சொல்லிகளை மட்டும் கொஞ்சம் கோபம் வரும், அதெல்லாம் உங்களை நான் வெறுக்கவில்லை என்று சொல்றாங்க. மறுபடி ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ்? ஒரு மரம் நல்லா செழிச்சு வளர்ந்துருக்கு, இன்னொரு மரம் பட்ட மரமா இருக்கு, உங்களோட ஒட்டகத்தை கொண்டு போய் எந்த மரத்துல கட்டுவீங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா செழிச்ச மரத்துக்கு தான் கட்டுவேன். நான் தான் நான் கண்டிப்பா மக்கள் விட கூடாது போட்டிங்கிறே நான் தான் சொல்லி ஆயிஷா நாங்க சொல்றாங்க. இந்த சம்பவத்தினாக சகிகால பல கிரந்தங்களை பார்க்கிறோம், முஸ்லிம்ல பார்க்கிறோம், திருவிழா பார்க்கிறோம். அப்ப
என்ன விளங்குதுன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களோடு இருந்த அந்த நல்ல ஒரு உறவான தொடர்பை நாம் என்ன செய்யறோம், குடும்ப வாழ்க்கையில பார்க்கிறோம். நிறைய பேருக்கு இப்படி பேச வேண்டிய ஆசை, ஆனா பேச கிட்டாமல பழைய ஞாபகம் வாங்க பேசக்கூடாது அப்படியே முடிவெடுத்துறது. அப்படியே இருக்கக்கூடாது. கோபத்தை மறக்கணும், சந்தோஷங்கள் என்ன செய்ய கலந்து கொள்ளணும். அதுக்கு யாரு முன்மாதிரி? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா, கைருக்கும் உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்துக்கு சிறந்தவர் தான். சிலவங்க வெளியே வந்து ரீட்டா பெரிய தலைவர் மாதிரி இருப்பாங்க, வீட்டுக்கு போனா என்னது வாழ்க்கை எல்லாம் இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் வெளியே காட்டுறவர் சிறந்தவர் இல்ல, வீட்டுக்குள்ள பிடிக்கிறான் அவர் தான் மிக சிறந்தவர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு சந்தர்ப்பம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த காலத்துக்கு போகல, அவருடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹோடும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹோடும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போறாங்க. இப்ப அன்னைக்கு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தங்க. அப்ப ஒட்டகம் எப்படி அடிச்சிருப்பாங்கன்னு சொன்னா ஒரு வாகனம் மாதிரி இருக்கும், ஹவுதஜ் பெரிய, அதாவது பல்லாக்கு மாதிரி அடிச்சு அதுல பலகையெல்லாம் போட்டு அப்படி இருக்க அழகா இருக்கு, அது இருக்கலாம், அதுல அடிச்சு ஏதாவது இருக்கலாம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஒட்டகத்திலையும் ஹப்ஸா ரலியல்லாஹு ஒரு ஒட்டகத்திலையும் மூடி இருக்கு. அப்ப ஹப்ஸா ரலியல்லாஹு ஐடியா ஒன்று வருது, இன்னைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு ஏதாவது செய்ய அப்படின்னு நினைக்கிறாங்க. மனைவிமார்கள் உள்ளுக்கல்ல போட்டி பொறாமெல்லாம் கூட தான் நினைக்கக்கூடாது, அவங்க மனைவிமார்கள் தாத்தா நினைச்சுமா, அதனால பிரச்சனை. அப்ப ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, நைட் டைம் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வருவாங்க, ஆயிஷா தான் வருவாங்க, அன்னைக்குரிய நாள் தான், உங்களோட ஒருத்தர் நல்லா இருக்குது கொஞ்சம் போவாங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சரி ஏறுங்க, நான் உங்களோட ஒருத்தர் இருக்கிறேன். இவர் அந்த ஒருத்தருக்கு போயிட்டாரு, இவர் இந்த ஒருத்தருக்கு போயிட்டாரு, இவருக்கு விளக்கம் வச்சு வேலை. ரசூலுல்லாஹ் எந்த ஒட்டத்துக்கு வருவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு எந்த ஒட்டத்துக்கு அதான் வருவாங்க. அப்ப அந்த ஒட்டத்துக்கு வர அந்த ஹப்ஸாயிக்கிறாங்க. அப்ப ஏதோ ஆயிஷா கிட்ட ரெண்டு சோமில போடுறது ரசூலுல்லாஹ் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹோடு கூடாரத்துக்கு போயிட்டாங்க தங்குறதுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு என்ன ரசூலுல்லாஹ் வரல, இல்ல அவங்கள வரவே நாளைக்கு வரவே இல்லையே, அப்படியே போய் சும்மா ஐநூறாவது விஷயம் நடக்குது, இதுதான் நடந்திருக்கு, ஹப்ஸாவுடைய வேலை தான் இது அப்படின்னு சொல்லி ஆத்திரத்துல அப்படி புல்லுகள் கீழே புல்லு இருக்கிற அந்த புல்லெல்லாம் காலா அப்படி தட்டிட்டு யாரெல்லாம் ஒரு தேளை என் மீது சாத்தி விடுன்னு சொல்றாங்க. என்னை கொத்துறதுக்கு ஒரு தேளை என் மீது சாத்தி விடுன்னு சொல்லியது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சத்தம் விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சத்தம் விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சொன்ன சம்பவத்தை நாங்கள் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவோட நிறைய இறக்கமா இருந்தாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் பொறாமை இருந்துச்சு. யாரோட பொறாமை? அல்லாஹ் தான் பொறாமை, குடும்பத்துல கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஏண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னதான் ஆயிஷா ரலியல்லாஹு விட்டாலும் கதீஜா மனசு கொஞ்சம் இருந்தது. ஏன்னா அவங்க வந்து தீனுக்கு உதவி செஞ்சது போல வேற யாரும் உதவி செய்யல, அவங்க துணை நின்றது போல வேற யாரும் துணை நிற்கல. அந்த அளவுக்கு மிச்சமே என்ன செஞ்சாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கதீஜா மிச்ச நெருக்கமா இருந்தாங்க. ஒரு ஏதாவது அறுத்து ரசூலுல்லாஹ் இறைச்சிகள் கிடைச்சிருந்தா முதலாவது அனுப்புவாங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தோழிகளுக்கு அனுப்புவாங்க. 90 வயசு 80 60 70 இருக்கக்கூடிய இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன செய்வாங்க, அனுப்பியிருப்பாங்க. அவ்வளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கமா இருந்தாங்க. அப்ப ஒரு முறை அதாவது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அதாவது இந்த தங்கச்சி வாரா வாரா அவங்க கூட அந்த 80 மட்ரிகள் வச்சுக்கிறாங்க, 80 ஒரு 60 மட்ரிகள் வச்சுக்கிறாங்க. அந்த அப்பா ஒரு நனைச்சு போன நிலைமையில வாரா வந்து இஸ்லாம் அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் என்று வெளியே சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஹாலா வந்த உடனே மனசுல கதீஜா ஞாபகம் வருது. அல்லாஹும்ம ஹாலா பின்த் ஹுவைலித், யா அல்லாஹ் ஹாலா வந்திருக்கிறார் அப்படிங்கிறாங்க. வேற ரசூலுல்லாஹ் மனசு அப்படியே வெந்துக்கிட்டு போகுது. யா அல்லாஹ் ஹாலா வந்திருக்கிறார், ரசூலுல்லாஹ் அப்படியே அந்த ஞாபகம் போகுது. அது ஆயிஷா ரலியல்லாஹு கோவம் எப்படி கேட்கிறாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இன்னும் அந்த மூதாட்டிய மறக்கலையான்னு இருக்காங்க, வயசு போனவன்னு சொல்றாங்க. அந்த மூதாட்டிய குறைசிகள்ல உடனே அந்த மூதாட்டியை உங்களுக்கு இன்னமே மறக்க முடியவில்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கதீஜா மூலம் அல்லாஹ் எனக்கு பல குழந்தைகளை தந்தான், உங்களை எந்த குழந்தை ஆனால்தான். கதீஜா மூலம் எனக்கு பல குழந்தைகள், ஒரு கன்னி பெண்ணுக்கு அதை போல ஒரு விமர்சனம் இல்லை,
அப்படி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அதை மௌனமாக்குறாங்க. அப்ப அதுல இருந்து என்ன வழக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு மறக்க முடியவில்லை. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்க முடியுது, இந்த அன்பளிப்புகளும் கதீஜாவோட வார்த்தைகளும் அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அடுத்த இன்னொரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இதெல்லாம் ஆயிஷாவே சொல்ற விஷயம். ஆயிஷா அவனை சந்திக்கிறதுக்காக வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா வீட்டுல பிரச்சனை போகுது. ஆயிஷா எல்லாம் சவுண்ட் போட்டு பேசிட்டீங்க ரசூலுல்லாஹோட, சத்தம் போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்காங்க. அபூபக்கர் வெறுமனே மருமகன் மட்டும் பார்க்க மாட்டாரு, ரசூலுல்லாஹ் எப்படி சவுண்ட் போடுறாங்கன்னு சொல்லி கோவத்துல தன் பையனை சவுத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்கால குரல் அவசரத்துறீங்கன்னு சொல்லி கட்டுமே ஆயிடுறாங்க. இன்னொரு வேலை அடிச்சாங்க, அடிச்சு ரத்தம் போடாம வருது. ஓவர் அடிச்சுட்டாங்க, அடிச்சுட்டு போயிட்டாங்க. அடிக்க கூட ரசூலுல்லாஹ் பிரச்சனையா பார்க்க நாம என்ன செய்வோம், அடிக்கிறோம் ஒரு சைட்ல நிற்போம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில வாங்கிடுது, கையை போட்டு வளர்க்கிறாங்க. உடுங்க சரியாது, ரசூலுல்லாஹ் வளர்க்கிறாங்க. அபூபக்கர் போயிட்டாங்க. அதாவது குடவுல ஆயிஷா எல்லாம் கொஞ்சம் உடத்து பேசுறாங்க. என்ன அவர் இடையில அந்த மாதிரி அவர் பேசுறாங்க அப்படின்னா ஆயிஷா கொஞ்சம் உடத்து பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதான் இந்து பையனுக்குமா, உங்களுக்கு இடையில நான் இடையில பார்த்து சமாதானப்படுத்தல, நான் சும்மையா இருந்தேன், நான் ரெண்டு பேருக்கு எல்லாம் சமாதானப்படுத்தினேன் தானே என்றார். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை சிரிக்க வைத்து விட்டார்கள். சிரிச்சிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க. வந்து பார்த்தா ரெண்டு பேரும் சிரிச்சிட்டாங்க. அவர் சொல்றாரு, அஸ்ரிகானி பி சில்மிக்குமா கமா அஸ்ரத்துமானி பி அஹ்லிக்குமா, உங்களோட யுத்தத்துல எங்க ரெண்டு பேரும் பங்கு வச்ச போல உங்களோட சமாதானத்துல எங்க யுத்தத்தை பங்கு வைக்கல. உங்களோட யுத்தத்தை என்னையே பங்கு வச்சீங்க தானே, அது மாதிரி உங்களோட சமாதானத்துல என்னைய பங்கு கொள்ள வேண்டியது. இது போல ஒரு சம்பவம் இன்னொரு முறை நடக்குது. வேலைவாய் நடத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுக்கு பின்னால எனக்கும் எனது மனைவி விஷயத்தை நீங்க தலையிட வேண்டாம், ஏன்னா என் மனைவி விஷயத்தை நீங்க என்ன செய்யலாம். அபூபக்கர் அடிக்கடி வருவாரு, இவரை நீங்க தலையிட வேண்டாம். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு இடையில நல்ல இது தொடர்பு காட்டுது. நாங்கள் எப்படி நினைக்க கூடாது, அது ஆயிஷா ரலியல்லாஹு அப்படி இருக்கிறது, இன்னொரு மனைவி அப்படிங்கிற அப்படின்னு நினைக்க கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு சில மனைவி சாதாரண ஒரு மனைவி மாதிரி இருந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா மார்க்கப்பட்டு கூட நடுவுங்க, மார்க்கத்தை படிக்கணும், மார்க்கத்தை பின்பற்றணும் என்பது எங்களோட பெண்களை விட கூட இருந்தது. பெண் என்ற தன்மையில் அவங்களுக்கு சமம், அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. இன்னொரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் போயிட்டு இருக்காங்க. பிரயாணம் போயிட்டு இருக்க போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, சஹாபாக்கள் வந்து எல்லாரும் முன்னுக்கு போக வேண்டும், எல்லாரும் முன்னுக்கு போங்க சொல்லிட்டு ஆயிஷா கேட்கிறாங்க, முசாபி ஓடுவோமான்னு இருக்கிறாங்க, கொஞ்சம் ஓடுவோமான்னு கேட்கிறாங்க. ஆயிஷா ஓகேன்னு சொல்றாங்க, ஓடுறாங்க. நம்ம இந்த ஒரு வீட்லயா விளையாடிக்கா, அந்த ரசூலுல்லாஹ் பெரிய யுத்தத்துக்கு போற இடத்த ஓடுவோமான்னு இருக்கிறாங்க. ஓடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல பதியுது, நம்ம ஆயிஷா ரலியல்லாஹு பதியுது. இப்படியே இன்னொரு முறை யுத்தத்துக்கு போகல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, இப்ப ஓடுவோமான்னு இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தோல்கிறாங்க. அதுக்கு முன்னோர்கள் போறாங்க தெரியுமா, இன்னி குந்து கது பத்தெடுத்து நான் கொஞ்சம் கொடுத்திருந்தேன், அது டைம்ல கொஞ்சம் கொடுத்திருந்தேன். அப்ப ஓடின நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெத்திட்டாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து ஆயிஷா ரலியல்லாஹு தோளை தட்டி சொல்றாங்க, ஆதி விதிக்க இது அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இது அதுக்கு என்று சொன்னார்கள். இந்த வெத்தினது தெரியுமா, ஏற்கனவே தோத்தது அதுக்குரிய பதில் சொன்னாங்க. உறவு பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு அன்பும் எவ்வளவு ஒரு நேசமும் எனக்கும் இருந்தது. இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லிட்டு போங்க, தலைப்பு பேரமணி போயிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கும் இருந்த ஒரு மிக இரக்கமான சூழல் எங்களுக்கு அது காட்டுது. அடுத்ததாக இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மிச்சம் வேதனைப்பட்ட கவலையோடு அறிவித்த அறிவிப்புகளில் ஒன்றுதான் நபி அவர்கள் மரணித்த வருடம். ரசூலுல்லாஹ்வுக்கு மௌத்தாகினாங்க ஆயிஷா சொல்ல ஆயிஷா அவங்களுக்கு மிச்சம் வேதனை ஆயிடுச்சு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேசமான ஒரு உறவு, சந்தோஷமான ஒரு உறவு, மறக்க முடியாத ஒரு உறவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவர்களுக்கு இருந்துச்சு.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகின்ற நேரம் நீதி தவறான மனிதர், நினைச்ச மனிதன் தங்க மாட்டாங்க. என்னைக்கு எந்த உள்ள தங்கணுமோ அன்றைக்கு அந்த உள்ள தங்குவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உள்ள தங்கணுமே என்ற உணர்வு வருது. நம்ம மௌத்தாவல் எந்த மௌத்தாலும் ஆயிஷா உள்ள மௌத்தாவல் என்ற உணர்வு அவருக்கு திருப்பி 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 வருது ரசூலுல்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுகம் இல்லாமல் இருக்கிறவங்கள ஒவ்வொரு ஊடா போறாங்க, நடந்துட்டு போறாங்க. நம்ம எங்க தங்குறது ஒவ்வொரு ஊடா என்ன செய்யறாங்க, ஒரு சும்மா இங்க தங்குறாங்க. ரசூலுல்லாஹ் விருப்பம் என்ன, ஆயிஷா ரலியல்லாஹு அனுபவிக்கிறாங்க தங்கலாது. இப்படியே ரசூலுல்லாஹ் போறாங்க. ஐநான கதன் நாளைக்கு எங்க நாளைக்கு நான் எங்க என்னதான் ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப மனைவிமாருக்கெல்லாம் வணங்கிச்சு, யார் ரசூலுல்லாஹ் நீங்க ஆயிஷா தங்குங்க, நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் தங்குங்கள் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் தங்கி இருந்தார்கள். எனது தோல்ல என்ன செஞ்சாங்க, எனது தோல்ல சாங்கிட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது தோல்ல சாங்கிட்டு இருந்தாங்க. அப்ப சுபஹுடைய நேரம், அது இஷாவுடைய நேரம், அந்த நேரம் ஆரம்பிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்கள் தொழுகை சொல்றாங்க. அப்ப ஆயிஷா நான் குறுக்கிறார், அவர் தொழுகை வராங்க, அழுது வாரங்களா. அப்ப ரசூலுல்லாஹ் இன்னக்குன்ன சவாஹு யூசுப், நீங்க யூசுஃபோட தோழர்கள் மாதிரி இருக்கீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய எப்படி குழப்பினாங்க அந்த பெண்கள், அது போன்றவளா நீங்க இருக்கீங்க, விடுங்கன்றாங்க. அபூபக்கர் எல்லாம் தொழுவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்கள் எப்படி தொழுகிறார்கள் என்பதை பார்க்கிறாங்க. இது ஆயிஷா சொல்றாங்க. பெரிய விளக்கி அப்படியே பள்ளிக்குள்ள பார்க்கிறாங்க, எல்லாரும் தொழுகிறாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வர போறாங்களோ நினைச்சு அபூபக்கர் கொஞ்சம் பின்வர பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே இருக்கிறாங்க. சொல்லிட்டு திரையை மூடினார்கள். நபி அவர்களை நாங்கள் கடைசியாக பார்த்தது அதுதான், நாங்கள் நபி அவர்களை கடைசியாக பார்த்தது அதுதான் என்று சொல்லி நபி தோழர்கள் அறிவிக்க பார்த்தோம். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோட தோள படுத்துட்டு இருந்தாங்க, இப்படி படுத்துட்டு இருந்தாங்க, இங்க சாஞ்சி தூங்கி இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்ப கூட பேசல, அவ்வளவு பேசல, ஒன்றுதான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை தொழுகைன்னு சொல்லிருக்காங்க. ஒரு மனுஷன் கடைசி நேரத்தை என்ன வசியம் செய்வான், என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கோங்க, என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோங்க, என் கூட்டு விஷயத்தை நல்லா பார்த்துக்கோங்க அப்படிதான் சொல்லுவான். அது ரசூலுல்லாஹ் கூட சொல்லணும். ஏன், அவனோட சொத்துக்கள் எதுவுமே பிள்ளைகளுக்கு சொந்தம் இல்லை, எல்லாம் பைத்துல் மால், எல்லாமே பைத்துல் மால். அப்ப சொல்லவே இல்லையா, அது சொல்லவே இல்லை சொன்னாங்க. எங்களை சமுதாயம் அஸ்ஸலா தொழுகை தொழுகை இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபியர்கள் சொல்லி சொல்லி நாக்கு மட்டும் அசைந்து இருந்துச்சு, சத்தம் வெளியே வரல. நாக்கு மட்டும் அசைந்து கொண்டே இருந்தது, சத்தம் வெளியே வரவில்லை. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் திருப்பி திருப்பி சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் பேச முடியாமல் இருக்கிற நேரம் அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ஆயிஷா தம்பி விடுவாங்க, அவரோட கையில மிஸ்வாக் சொல்லி ரசூலுல்லாஹ் அதை கேட்கறதுக்கெல்லாம் ஏழாவது நிலைமையில இருக்கிறாங்க. இப்படி பார்க்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் அவர்கள் பார்க்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஆயிஷா வணங்கிட்டு மிஸ்வாக் ரசூலுல்லாஹ் விரும்புறாங்க போல இது கூப்பிடுறாங்க. அப்துல் ரஹ்மான் கூப்பிட்டு அதை உடைக்கிறாங்க. அதை உடைச்சு சப்பி தண்டை பண்ணாத சப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி விடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருப்பி விடுறாங்க. அப்ப அந்த கொஞ்ச நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலல் ரஃபீகில் ஆலா என்று சொல்றாங்க. அல்லாஹ்விடம் போகிறேன், அல்லாஹ்விடத்தில் போகிறேன், உயர்ந்த நண்பரிடத்தில் போகிறேன் என்று சொல்றாங்க. ஆயிஷா என்ன சொல்ற வழங்கல, கால கிட்ட கொண்டு போய் கேட்கிறாங்க இலல் ரஃபீகில் ஆலா. அப்ப இவர் நினைக்கிறாரு, ஆயிஷா சொல்றாங்க இதன் லா யஸ்தானா, எந்த நபியாக இருந்தாலும் ரெண்டு தேர்வு கொடுக்கப்படும். உலகத்துல நீங்க வாழ்றா உலகம் வாழலாம், மௌத்தாகலா மௌத்தாகலாம். இந்த ரெண்டையும் சாய்ஸ் பண்ணி பின்னால்தான் நபிக்கு மௌத்து வரும். அப்படின்ற எங்களையும் சாய்ஸ் பண்ணி கொஞ்ச நாள் இங்க எரிக்கோயும் மௌத்தாக இப்படி ஒரு நபிக்கு தேர்வு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலர் நபிக்கு லாயா, அல்லாஹ்விடத்தில் போக போகிறேன், உயர்ந்த நண்பனத்தில் போக போகிறேன் என்று சொல்வதை கேட்டவுடன் நான் முடிவெடுத்துக் கொண்டேன், எங்களை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை, எங்களை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை, அல்லாஹ்விடத்தில் போவதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்பதை நான் முடிவெடுத்துக் கொண்டேன். ஆயிஷா சொல்றாங்க. அந்த சம்பவத்தை சொல்லி போட்டு சொல்றாங்க,
அதாவது அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ் அப்படியே மௌத்தாயிட்டாங்க, கையெல்லாம் மௌத்தாயிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஜமஅ பைன ரீகி வ ரீகிஹி ஃபி ஆகிரி யௌமின் மினத் துன்யா. இந்த உலகத்தின் கடைசி நாளில் எனது எச்சிலையும் நபியோடைய எச்சிலையும் சேர்த்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஆயிஷா ரலியல்லாஹு எப்படி எனது எச்சிலையும் நபியோடைய எச்சிலையும் இந்த உலகத்தின் நபியோர் வாழ்ந்த கடைசி தருணத்தில் சேர்த்து வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஏன் அப்படி ஆயிஷா சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவோட இந்த நேசத்துக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? அந்த மவுத் நேரத்துல ஆயிஷாவை பார்த்து சொல்றாங்க, யா ஆயிஷா, ஆயிஷாவே இன்னஹு லா யஹூனு அலையல் மவுத் பி அன்னகி ஜௌஜதி ஃபில். ஆயிஷாவே நீ எனக்கு சொர்க்கத்திலே மனைவியாக கிடைக்க போகிறாய் என்ற எண்ணம் எனக்கு மௌத்தை லேசாக்குகிறது. இல்லைன்னா அவருடைய பெரிய மனசு எனக்கு இல்ல, சொர்க்கத்திலே நீதான் எனக்கு மனைவியாக வருவாய் என்கின்ற எண்ணம் எனக்கு மரணத்தை லேசாக்குறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த கடைசி நிமிஷங்களை எந்த அளவுக்கு ஆயிஷா நான் உருக்கத்தோடு அறிவிச்சாங்க பின்னால நடந்தீங்க. அந்த அளவுக்கு கவலைகளோடு வேதனைகளோடு ஆயிஷா தான் அறிவிக்கிறாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, எனது வீட்டில், எனது தோளில், எனது கையில் நபியவர்கள் மரணித்தார்கள், எனது வீட்டில், எனது தோளில், எனது கையில் நபியவர்கள் மரணித்தார்கள் என்று ஆயிஷா சொல்லுவாங்க. அவ பார்க்கணும் அவ்வளவு வேதனை மிக்க ஒரு நிகழ்வு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியில் இந்த சொன்ன வார்த்தைகளை அடிக்கடி ஆயிஷா சொல்லும்போது இந்த சம்பவத்தை சொல்லுவாங்க. அதாவது நபி அவர்கள் இல்ல ரஃபீக்கில் ஆளான்னு சொன்னாங்களே, உயர்ந்த நண்பனான அல்லாஹ்விடத்திலிருந்து அப்படி சொல்லுகின்ற பொழுது எனக்கு கேட்கல. நான் தான் காலை கிட்ட கொடுத்து பார்த்தேன், காலை கிட்ட கொடுத்து கேட்டேன். நபி அவர்கள் அப்படி சொல்லுவது எனக்கு விளக்கியது. அல்லாஹ்வுக்கு யார் பாவங்களை மன்னிப்பாயாக, நான் அல்லாஹ்விடத்தில் போக போகிறேன், பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த வார்த்தையை தான் நபி அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மரபினால் அடையாளமாக சொல்றாங்க, எனது மரணம் முதலாவது எனது மரணம் என்றாங்க. அனசல்லாம சொல்றாங்க, நபி அவர்களை நாங்கள் கவனித்து கபரிலே போட்டு மண்ணை போடுகின்ற பொழுது உலகமே எங்களுக்கு மாறுகிறது, எங்களுக்கு உலகமே தலைகீழாக மாறி ஹத்தா அன்கர்னா குருபனா, எங்களை எல்லாம் வெறுத்து கொண்டோம். என்ன செய்யறோம்? நம்ம நபி அவர்களை கீழே போட்டு கொடுக்கிறோமா, மண்ண போடுறோமா என்று சொல்லியது எங்களை நாங்களே வெறுத்துக் கொண்டோம் என்று சொல்லி அனசல்லாம சொல்ற சம்பவமா. அவர் நபியோடைய வர்ணனை கூடுதலான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மரண வேலையை சொல்லி இருக்கிறதை பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஆயிஷா சொல்றாங்க, நபி அவர்கள் அந்த நேரத்தில் பட்ட வேதனையை பார்த்த பின்னால் உலகத்துல யாரும் வேதனைப்படாமல் மௌத்தாவதை நான் விரும்பவில்லை. ரசூலுல்லாஹி அவ்வளவு வேதனை மௌத்தாயிட்டாங்க, எப்படி மற்றவங்களை சும்மா மௌத்தாவாங்க, அவங்களும் வேதனையோட மௌத்தான நினைக்கிறேன். ஏன் அவ்வளவுக்கு ஆயிஷா நினைச்சிட்டாங்க, நேரடி ரசூலுல்லாஹ் கையில மௌத்தா போறாங்க, அது நேரடியாக பார்த்தவர்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தின் பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடிக்கடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி சொல்லி காட்டுவார்கள். நபி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அடிக்கடி சொல்லுவார்கள். எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அடிக்கடி ஆயிஷா ஞாபகம் வரும், ரசூலுல்லாஹி எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அடிக்கடி ஞாபகம் வரும். அது ஆயிஷா கூட அறிவிக்கிறாங்க, கட்டாயம் கேட்கணும். மா சபியா ஆலு முஹம்மத் முந்து கதிமல் மதீனத்தை மின் தஆமி முர்ரி ثلاث ليال تباعا حتى قبل. நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்த காலத்திலிருந்து கோதுமையில் ஒரு குடியை தொடர்ந்து 3 நாட்களுக்கு சாப்பிட்டது கிடையாது. கோதுமையில் ஒரு குடி எடுத்து 3 நாட்களுக்கு தொடர்ந்து சாப்பிட்டது. ஒரு நாள் ஒரு குடி திண்டாடுதான் இல்லை, ஒரு குடி கூட தொடர்ந்து இல்லை. நபியுடைய குடும்பம் சாப்பிட்டது கிடையாது. இன்னும் சொல்றாங்க, மா அக்கல ஆல முஹம்மத் அக்லத்தை யோமின் இல்லா இஹ்தாஹுமா தக்லூன். இது நம்ம கவனிக்க வேண்டியது. நபியோட குடும்பம் எப்பொழுது சாப்பிட்டாலும் 2 சாப்பாடு தான் உண்டு ஈச்சப்பழம். அதாவது கரியா சாணம் கறி வைக்கிறவே அப்படி 2 இருந்தா ஒன்று ஈச்சம்பழமா இருக்குன்றாங்க. மற்றது தண்ணியா இருக்கு அல்லது பாலா இருக்கு. ஈச்சம்பழம் இல்லாம என்றைக்கும் தின்றதில்லை. அப்படி ஸ்பெஷலா எதுவும் வரல, பால் கட்டியோ வர இறைச்சோ இல்லை. ஒன்றோ தண்ணி அறிக்கிறது ஈச்சம்பழம் அறிவு, அல்லது ஈச்சம்பழம் அறிக்கிறது பால். இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் சாப்பிட்டதுன்னு சொல்றாங்க. இன்னொன்று
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பு எப்படி இருந்தது தெரியுமா? தோல்பை, பதனிடப்பட்ட தோல்பை, அதுக்குள்ள ஈச்ச ஓலைகளை போட்டதாக தான் விரும்பி இருந்தது. அதுக்குள்ள போட்டு ஈச்ச ஓலை போட்டு வைக்கிறது நல்லா இருக்குமா? படுக்கையாக்கி அப்படித்தான் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அதில் படுத்துட்டு எழுப்புறாங்க, அச்சு உழுந்துச்சு. உமர் அழுகிறார். உமர் அழுது கேட்கிறாரு, என்ன யாரும் சொல்லாது, ரோம் பாரசீக மன்னர்கள்லாம் எப்படி எல்லாமோ வாழ்றாங்க, உங்களுக்கு அப்படி கிடைக்க கூடாது, நீங்க அல்லாவுடைய தூதர். டக்குன்னு சொல்லாங்க, அவ சக்கிரம் செய்யப்படா, ஏ உமரே சந்தேகத்தில் வாழ்கிறாயா? உலாரிக்க கோபுரம் பொச்சிலத்திலும் தள்ளி பார்த்து துன்யா, அந்த சமுதாயத்திற்கு நலவுகளை எல்லாம் அல்லா உலகத்திலே அவசரப்படுத்திவிட்டார். சந்தேகத்தில் இருக்கிறாயா? சந்தேகப்பட வேண்டாம், எங்களுக்கு அல்ல மறுமையில தருவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி சாதாரண ஆடைகளோடு தான் நபிகள் தூங்கினார்கள். அது மாத்திரமல்ல, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, குன்னா நஹதி அனஸ் இப்னு மாலிக். அனஸ் இப்னு மாலிக் வந்து கொஞ்சம் வசதியா வாழ்றாரு. அவருக்கு பான் ரொட்டி எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு, மாவான செஞ்சு கொடுக்குறவர் அவர் இருக்கிறாரு. அப்ப நாங்க அனஸ் இல்லாம போனாவே அந்த ரொட்டி செய்யறவர் கண்டாவே அனஸ் இல்லாம சொல்லுவாங்க தெரியுமா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க, சாப்பிடுங்க, குறை சொல்ல மாட்டாங்க, சாப்பிடுங்க சொல்லி போட்டு சொல்லுவாங்க. ஆனா நான் ஒன்று சொல்றேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையாக்கப்பட்ட நிலையில் எந்த மாவையும் சாப்பிடவில்லை, பொரித்த நிலையில் எந்த ஆட்டையும் சாப்பிடவில்லை. கிடைக்கல, அவங்களுக்கு சாப்பிட கிடைக்கவில்லை என்று சொல்லி உருக்கமாக நம்ம சொல்லிக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து ஹலால் சாப்பிடுற முன்னே அந்த ரசூலுல்லாஹ் ஞாபகம் இதெல்லாம் ரசூலுல்லாஹ் வாழலையே, கிடைக்கலையே என்று கவலையோடு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அனஸல்லாஹு இருக்கிறார்கள். அதை விட ஒரு கவலையான விஷயம், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு மாதம் எங்களை கடந்து போகும், ஒரு மாதம் எங்களை கடந்து போகும், எங்களுக்கு அடுப்பு மூட்டி இருக்க மாட்டோம், நாங்க அடுப்பு மூட்டி இருக்க மாட்டோம், தண்ணியும் ஈச்சப்படமும் தான். சில நேரத்தில் சின்ன சின்ன இறைச்சி துண்டுகள் அடுப்பு மூட்டி இருப்பார்கள். சில நேரத்தில் லுஹைம், லஹமட இறைச்சி, லுஹைம் இறைச்சி துண்டுகள் அடுத்த வீட்டில் இருந்து வரும், அதுகளை சாப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்போம். அடுத்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி அவர்கள் மரணிக்கின்ற பொழுது, இதெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றது, நபி அவர்கள் மரணிக்கின்ற பொழுது நான் என் தட்டுக்கு வீட்டுல தட்டு வச்சிருப்பாங்க, அதுல பார்த்தேன் கொஞ்சம் கோதுமை இருந்துச்சு. சொத்து என்ன, கொஞ்சம் கோதுமை இருந்துச்சு, கொஞ்சம் கோதுமை விட்டுத்தான் நபி அவர்கள் மரணித்தார்கள் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. கடைசி நேரம் அது மாத்திரமல்ல, நபி அவர்கள் அடிக்கடி துஆ கேட்பாங்க, அல்லாஹ் முர்சுக் ஆல முஹம்மதின் மூதா, யா அல்லாஹ் முஹம்மது குடும்பத்துக்கு சாப்பாடு உடுப்புகளை தா, சாப்பாடு உடுப்புகளை தா என்று சொல்லி அல்லாஹ் தஆலாவுக்கு நபி அவர்கள் அடிக்கடி துஆக்கள் கேட்டது. என்ன கேட்டீங்களா பாத்தீங்களா, நம்ம என்ன நம்ம சாப்பாடு தான் உடுப்பு தான் கேட்கிறோமா, இல்ல கொஞ்சம் ஊடுதா நல்ல வசதியா தா இப்படிதான் கேட்கிறோம், சாப்பாடு தான் உடுப்பு தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு காலத்தில் ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் பரவி சொத்து சோமெல்லாம் வந்து சேர்ந்த உடனேயே உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா, லக்கத் ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன், யதல்லுல் யௌம யல்தவி, சுருண்டு சுருண்டு போவார், வருடத்துல பசியில சுருண்டு சுருண்டு போவாரே, மா யஜிது தக்கலன் யம்னா பிஹி பத்னஹு, தன்னை வயிற்று நிரப்புறதுக்கு ஒன்றும் இல்லாம, ஏதாவது கிடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாம சுருண்டு நபியர்கள் போவதை நான் பார்த்திருக்கிறேன் என்று உலகம் எல்லாம் நல்லா பரவிய பின்னால, நிறைய செல்வங்கள் எல்லாம் கிடைத்த பின்னால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அடிக்கடி அழுவார்கள், அடிக்கடி அழுவார்கள். பிற்காலத்தில் அழகுல அனஸ்லாம் கேட்பாங்க, ஏன் அழுகிறீங்க, ஏன் நீங்க இப்ப அடிக்கடி அழுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஆயிஷா சொல்றாங்க, யா புள்ளி, எனது அருமை மகனே, மா மலக்கு பத்னி மின் தஆமின் ஃபஷியத்து நபிக்கு இல்லாம, எப்ப நான் வயிறு நிரம்ப சாப்பிட்டாலும் எனக்கு அழுகை வருகிறது, வயிறு நிரம்ப எப்ப சாப்பிட்டாலும் எனக்கு அழுகை வந்து விடுகிறது, வேதனை வந்து விடுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகம் வருகிறது, நபி அவர்களுடைய ஞாபகம் எனக்கு வந்து விடுகிறது. ஏன் தெரியுமா, நபி அவர்கள் மௌத்தாகின்ற பொழுது மிக போராட்டத்தோடு தான் மரணித்தார்கள், ஒரு வாழ்க்கை போராட்டத்தோடு தான் மரணித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை
சந்திக்கின்ற வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 புலிகள் சாப்பிட்டது கிடையாது. அதை நினைக்கின்ற பொழுதுதான் நம்ம நிறைய சாப்பிடுறோமேன்னு நினைச்சு எனக்கு அழுகு வருதுன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவேன் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சில வேதனையான நிகழ்வுகளை என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க. இந்த ஆயிஷா மூலங்க ரசூலுல்லாஹி குடும்பத்துல இவ்வளவு கஷ்டம் இருந்துச்சான்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. சகோதரர்களே, அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரணத்திற்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள். ரசூலுல்லாஹி மரணத்திற்கு பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை பாருங்க. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அது உங்களுக்கு தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யுத்தத்துக்கு போனார். எந்த யுத்தம்? ஜமல் யுத்தம். வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு யுத்தம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்ட உடனேயே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டவர் யாரு, வழக்கு விசாரிக்க வேண்டும் என்பது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடையும், சுபைர் ரலியல்லாஹு அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடையும், அதுபோல் சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹுடையும், அதுபோன்று இன்னும் சில சஹாபாக்களுடைய கோரிக்கை விசாரிக்கணும், கலீஃபா தேர்தலுக்கு முந்தி விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். இதுக்கு முழுசா படத்திரட்ட வேலையெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு நின்று செய்யலாம். இதை விசாரிக்கணும், அதுக்கு ஒரு சப்போர்ட் தேடி போறாங்க. கூப்பாவுக்கு அங்க இங்க எல்லாம் என்ன செய்து இந்த ஆட்கள் தேடி போற வேலை நடக்குது. பெரிய அணியோடு தரல. இப்படியே கூப்பால் இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெரிய ஒரு படை அப்படி திரும்பி யுத்தம் செய்ய வரல. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு முறைப்பாடு வைக்கிறதுக்கு வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆயிஷா வராங்க. ஹவ்வா போய் இடத்தை தாண்டி போறாங்க. அங்க நைட்ல வந்து நாய் குறைக்குது. நாய் குறைச்ச உடனே ஆயிஷா சொல்றாங்க, வமா அரானி இல்லா ராஜியா, நான் திரும்பி போகணும். ஏன் திரும்பி போகணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை எல்லாம் பார்த்து ஒரு முறை சொன்னார்கள், ஐயத்துக்குன்ன தன்பாபு அலைஹி கிலாபுல் ஹவ்வம், அவ்வப்பட்ட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நாய்கள் உங்களில் ஒரு மனைவியரை நோக்கி குலைக்கும் என்று சொன்னார்கள். அப்ப நான் தான் இப்ப மாட்டிக்கிறேன். அவ்வப்பட்ட பிரதேசத்துல நான் திரும்பி போக வேண்டும் என்று சொல்றாங்க. அப்ப அந்த ஈதவங்க சொல்றாங்க, அப்படி இல்ல, நீங்க சமாதானப்படுறதாக ஒரு யுத்தத்துக்காக போறீங்க எப்படி சொல்லி கூட்டிட்டு போனா இங்க முனாபிக்கள் இருக்கிறாங்க, அங்கே முனாபிக்கள் இருக்கிறாங்க. யுத்தம் நடக்க வேண்டும் என்றே ஒரு முடிவுல இருந்தாங்க. நாளைக்கு பேசுவோம் என்று 2 குழு அமர்ந்து இருக்குது. இங்கிருந்து என்ன செய்யறாரு, அம்பேதி விடுறாங்க. அங்கிருந்து அம்பு வருது, 2 சைடு அம்பு வருது. கடைசியில் யுத்தமாக வரும். நிறைய நபித்தோழர்கள் இங்களே அவங்களே ஒரு 80,000 90,000 அதெல்லாம் போய் அப்படி ஒண்ணு இல்லை. 100கணக்கான கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க, இங்களே அவங்களே என்ன செய்யறாங்க, வெட்டப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. கடுமையான ஒரு யுத்தம் நடக்குது. எந்த அளவுக்கு அப்புறம் பார்ப்போம்னா சுபைர் இப்னு அவ்வாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, மோதிக்கிறாங்க. களத்து ஒட்டகத்துல மோதுது. அலி ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா சுபைர் அத்ததுக்குர், சுபைர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, ஒரு நாள் நானும் நீங்களும் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது நபிகள் கேட்டார்கள், அத்துஹிப்பு, நீங்கள் அவரை விரும்புகிறீர்களா உங்களை பார்த்து கேட்டார்கள். நீங்கள் அவரை விரும்புகிறீர்களா, யாரை, சுபைரை விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள். அலியை விரும்புகிறீர்களா உங்களை பார்த்து கேட்டார்கள். அதுக்கு நீங்க சொன்னீங்க, ஆமான்னு சொன்னீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்து சொன்னார்கள், துகாத்திலுஹு அன்த ஸாலிமுன் லஹு, நீங்கள் அநியாயம் இழைத்த நிலையில் அலியோடு போராடுவீர்கள் என்று சொன்னாங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. அவ்வளவுதான், படத்திரட்டதே அவங்கதான். ஒட்டகத்தை எடுத்தா திரும்பி போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன ஞாபகம் வந்துட்டு உடனடியா திரும்பி போறாங்க. மகன் கத்துறாங்க, ஜூபனன் என்ன கோடத்தனமாவா போறீங்க. அப்ப சொல்றாரா, நான் கோடைத்தனம் உடையவன் அல்ல என்பது மக்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் அலி எனக்கு ஒரு ஹதீஸை சொன்னார், நான் திரும்பி போய்த்தான் ஆக வேண்டும் என்று போறார். இந்த முழுது கடைசியில ஆயிஷா ஒட்டகத்துல கால் வெட்டப்படும். ஆயிஷா ஒட்டகத்துல அடிக்கிறாங்க. ஒட்டகம் கீழே விழுது. இப்ப என்ன நடக்கும், உடனடி அடிதாக ஓட பண்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சுத்தி நில்லுங்க, யாரும் கிட்ட போயிடக்கூடாது, மரியாதைக்காக. ஆயிஷா சுத்தி நில்லுங்க. சுத்தி நின்று இன்னொரு ஒட்டகத்தை ஆயிஷாவை ஏற்றி போட்டு ஆயிஷா சொல்றாங்க, என்னை மன்னிச்சுங்க.
நீதியா நடந்துங்கிறாங்க. ஆயிஷா அலிரலியல்லாஹு கண் கலங்கிட்டு எல்லாரையும் காவலா போட்டு ஆயிஷாவை பத்திரமா கொண்டு போய் விடுங்க. என்ன ஒரு நீதியான ஒரு நடவடிக்கை இருக்கு. அவ்வளவு யுத்தத்துக்கு மத்தியிலே ஆயிஷா அவர்களை பத்திரமாக கொண்டு போய் விடுங்க என்று சொல்றாங்க. சொல்லிட்டு அனுப்புறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பின்னால பட்ட கவலைகளை இதை போல ஒரு கவலைப்படல. அடிக்கடி ஞாபகப்படுத்த கொஞ்சம் பேரை நான் கூட்டிட்டு போயிட்டேன், கொஞ்சம் பேரை கொலை செய்ய வச்சிருந்தேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு மனவேதனைக்கு நெருப்பு பந்தத்தை எடுத்துக்கிட்டு யுத்த நடத்துகிற நைட்டுக்கு போறாங்க. ஹசனோடைய ஹுசைனுடைய மகனோட போனா அவருடைய மிக நெருங்கிய தோழர் தல்ஹா மௌத்தா இல்ல. எதிரடியில அலி ரலியல்லாஹு தாங்க முடியவில்லை. முகத்துல மண்ணெல்லாம் தொடச்சு பார்த்துட்டு இருக்கிறார். ஹசனை பார்த்துட்டு இருக்கிறார். ஏன் என் தடுக்கல இருக்கிறார்? ஏன் எனக்கு வருவதை நீங்கள் தடுக்கவில்லை? ஹசன் மௌனமாயிருக்கிறாரு, ஹுசைன் மௌனமாயிருக்கிறார். ஏன் தடுக்கல? அலி ரலியல்லாஹு மிச்சம் இந்த மாதிரி நிலைமை வரும்னு நான் நினைக்கவில்லையே என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் வேதனையோடு சொன்னாங்க. எவ்வளவு சொன்ன கேட்கல என்று அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மனவேதனையோடு வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதினால் அடிக்கடி அழுவார்கள். இந்த வசனத்தை ஓதினா அடிக்கடி வெந்து போய் அழுவார்கள். அதை தெரியுமா? வக்கர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தின். உங்கள் வீட்டிலேயே தடுத்து ஜாகிலிய காலத்தில் அடாலோகமாக வெளிச்சென்றது போன்று செல்ல வேண்டாம் என்று வதுகுர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் வீட்டில் ஓதப்படுவதை கேட்டால் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தை ஓதினா அப்படியே போட்டிருக்கிற அந்த முந்தாடைகள் நலைகின்ற அளவுக்கு ஆயிஷா அழுவாங்க. மாறு செஞ்சுட்டாங்களா இருக்கு, நான் மாறு செஞ்சுட்டேன் என்று சொல்லியது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அடிக்கடி அழுவார்கள். என்னத்தை பார்க்கணும்? வக்கர்ன ஃபீ புயூதிகுன்ன, உங்கள் வீடுகளிலேயே நீங்க தரித்து நேரடியாக யாரும் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் மனைவி தான் நேரடியா சொன்னாங்க. அதை நினைக்கக்கூடிய ஆயிஷா அழுவாங்க. உம்மு சல்மா கேட்கிறாங்க, நீங்க ஏன் தடுக்கல? அவங்க போகல நடந்துக்கல என்று கேட்கிறாங்க. நிறைய ஆயிஷா செய்யறாங்க, கவலைப்படுறாங்க. இன்னொரு முறை வீட்டுல இருந்துக்கிறாங்க. அவர் சொல்றா, அப்துல்லா இப்னு உமர் எப்பயாவது என்ன வீட்டு பக்கத்தால கூட கூப்பிடுங்க. அப்துல்லா இப்னு கூட என்ன மனசு தெரியுமா படிச்சுட்டோம். அப்துல்லா இப்னு வீட்டுக்கு முன்னால போறாரு. இந்த அப்துல்லா இப்னு போறாங்க, அவர் உள்ளுக்கு வர சொல்றேன். உள்ளுக்கு போறாரு. பார்த்தோன்னே அப்துல்லா இப்னு வயசு போன காலத்துல இருக்காரு. அப்துல்லா இப்னு உமர் ஏன் தடுக்கல? நாம் போறதை ஏன் தடுக்கல இருக்கிறாங்க. கது கலபா அழைக்கிறது, உங்களில் ஒரு மனிதர் விழித்திருந்ததை நான் கண்டேன். சுபைருல் அவ்வாம் விழித்திருந்ததை கண்டேன், ஆனால் நான் ஒன்றும் சொல்லல. ஆயிஷா அழுகிறாங்க. ஏண்டா இப்னு உமர் போகல, மாதிரி இடத்துல போவாட்டாரு, ஏன் தடுக்கவில்லை என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கண்ணீர் வடித்து அழுது இப்னு உமரிடத்தில் கேட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நம்ம இதுல என்ன வழக்கு தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு பிற்காலத்திலே மிக வேதனையோடு இந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். இதுல நம்ம தீர்ப்பு சொல்ல மாட்டோம், வாய் மூடிக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அதாவது இன்னொரு நபித்தோழர் அவர் சொல்ல, அபூவாயில் நபித்தோழர் சொல்லுகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண் ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்கினார், அந்த கூட்டம் வெற்றி பெறாது என்று சொன்னதை நான் ஜபல் யுத்தத்தில் கண்டேன். அந்த கூட்டம் வெற்றி பெறாது என்று சொன்னதை ஜபல் யுத்தத்தில் கண்டேன். இங்க ஆயிஷா தவறு விட்டாங்க. ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் கண்ணீரோடும் கவலையோடும் அழுது கொண்டுதான் போட்டாங்க. கடைசி நேரம் மௌத்தான நேரத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? மௌத்தான நேரத்தில் சொல்லுகிறார்கள், அதாவது நான் 3 பேரோடு 4வது ஆளா அடக்கப்பட நினைச்சேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கரோடும் உமரோடும் 4வது ஆளை நான் அடக்கப்படுவதற்கு நினைத்தேன். ஆனால் என்னை அங்க அடக்கவானா? ஏன்? நான் பெரிய ஒரு பாவம் செய்தோம். அவர்களோடு இருக்க தகுதி இல்லை. என்னை முஸ்லிம்களுடைய சாதாரண கவர்களோடு என்னை அடக்கி விடுவது. கடைசியில் அதான் அடக்கப்பட்டார். பாப்பாவோடையும் எனது கணவனோட அடக்க வேணாம், பெரியோரு தவறு நான் செஞ்சுட்டேன், என்னை அவர்களோடு அடக்க வேண்டாம், முஸ்லிம்களுடைய கவர்களை என்னை அடக்கி விடுங்கள் என்று சொல்லிதான் ஆயிஷா சொன்னார். தன்னை கடைசி நிமிஷத்தை சொந்தக்காரர் நிறைய பேர் உள்ளுக்கு வர கேட்டாங்க, யாரை அனுமதிக்காங்க? எல்லாரும் என்னை கூடுவாங்க, நான் ஒரு பாவம் செய்தவர், என்னை கூடக்கூடாது. கடைசி நிமிஷம் எவ்வளவு அந்த ஒரு தவற
எந்த அளவுக்கு வேதனையாக ஆயிஷா அவர்கள் ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த வரலாற்றில் அவள் நிறைய படிப்பினை பெறலாம். அதில் ஒரே ஒரு படிப்பினை என்ன தெரியுமா? குற்றத்தை ஏற்றுக்கொள்கின்ற தன்மையும் மிகச்சிறந்த குடும்பமாக. குற்றத்தை ஒரு பெரிய யுத்தம் செஞ்சு போட்டு அதை பிழை என்று ஏற்றுக்கிறது தானே நிச்சயம் கஷ்டம். எத்தனையோ பேர் கொலை செஞ்சு விழுந்துட்டாங்க. நீ கொஞ்சம் லேசா நினைக்கப்படாது. கொலை செஞ்சு எத்தனையோ பேர் விழுந்துட்டாங்க. அதற்கு பின்னால நான் குற்றம் செஞ்சுட்டு ஏற்றுக்கிறேன். இப்ப நீங்க சொன்ன எத்தனை பேர் போய்ப்பாங்க அப்படிலாம் செஞ்சுட்டேன் நான் வழி நடத்தின என்று ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவ்வளவு ஆத்திரத்துக்கு மத்தியிலும் அலி ரலியல்லாஹு அவர்கள் நீதியை பற்றினாங்க. ஆயிஷா யாரும் போகக்கூடாது, எல்லாரும் சுத்தி நின்றுட்டாங்க. ஏற்றுங்க, பாதுகாப்பா கொண்டு போய் மதீனால உங்களுக்கு சொன்னாங்க. எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. நான் சொன்னேன் உங்களுக்கு, அவதூறு பிரச்சனையில ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, அடுத்த இப்னு அப்பாஸுடைய தோளிலும் இன்னொரு மனிதனுடைய தோளிலும் நபி அவர்கள் கைவிட்டு வருவார்கள். மௌத்தாயின டைம்ல அலி ரலியல்லாஹு பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனா அலி ரலியல்லாஹு எப்படி நீதியா நடந்தாங்க பாருங்க. இன்னஹா சௌஜத்து நபியிக்கும் ஃபித் துன்யா வல் ஆகிரா, உங்களது நபியுடைய மனைவி இந்த உலகத்தில் வரவில்லை, பாதுகாப்பா கூட்டிட்டு போவாங்க, பாதுகாப்பா கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. இவைகள் எல்லாம் நாங்கள் மனதில் வைத்தால் எங்களால் தேர்ந்தெடுக்க முடிகின்ற விஷயம் என்ன தெரியுமா? குற்றம் என்று வந்தால், தவறு என்று சொல்லப்பட்டு விட்டால், அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் இந்த உலகத்துல கழிச்சுட்டு போயிடும். மறுமையில எழுப்பி விசாரிக்கப்படுற நிலைமை இருக்கக்கூடாது. எழுப்பி விசாரிச்சா அது போல அவமானம் நினைச்சாது எங்களுக்கு இருக்காது. அதனால குற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல முன்மாதிரி ஆயிஷா அவர்கள் வாழ்க்கையில பார்க்கிறோம். இரண்டாவதாக ஒரு மிகச்சிறந்த அழகான ஒரு குடும்ப வாழ்க்கை நாம் ஆயிஷா அவர்கள் வாழ்க்கையில பார்க்கிறோம். அதுபோன்ற நல்லதொரு முன்மாதிரி மிக்க வாழ்க்கை எல்லாம் இருந்தாரா எனக்கும் உங்களுக்கும் தந்தருமான இன்ஷா அல்லாஹ். இதோட இன்றையோட நபி தோழர்கள் சம்பந்தமான 5 நாள் தொடர் முடியும். நாளையிலிருந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கியமான என்னோட வாழ்க்கையில் தேவையான அன்றாட பிரச்சனைகளோடு வாழ்க்கையோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு 5 குர்ஆன் வசனங்களை எடுத்து 5 நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறந்த முறையில் ஹதீஸ்கள் எல்லாம் எடுத்து உங்கள் முன்னால் விளக்கம் தரலாம் என்று நினைக்கிறேன். ஹாதாவாரந்தி ஒரு அறிமுகத்தில் வாக்குறுதி கொடுக்கிற சுபானல்லாஹு வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த